அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வாரம் சொன்ன அந்த செய்தி ஒரு சகோதரிக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று அவர்கள் சொல்லும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா அவர்கள் இனிமேல் நான் சபைக்கே வரமாட்டேன், ஏன்னா அந்தளவு என்னை குறித்து பேசுகிறார்கள், என்னை குறித்து காரியங்களை என்னை பற்றியே பேசி கொண்டிருக்கிறபடினாலே நான் இதோடு இந்த வாரத்தோடு சபையை நின்றுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வந்தவர்கள். அது என்னவோ தெரியல, ஆண்டவர் அந்த வசனத்தை இரவு நேரத்தில் எனக்கு அதை மாற்றி கொடுத்தார். ஏன்னா தொடர் போதனையாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தொடர் போதனையை பேசி முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்தோம். ஆனால் திடீரென்று இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். அடியேனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு போதித்தேன். அந்த ஒரு குடும்பத்திற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. இதை சொன்ன உடனே ஒரு மனசில் உங்களுக்கு தீர்மானம் இருக்குது, யாராக இருப்பாங்க நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். யாராவது முடிதோ இல்லையோ அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. அது சோத்திரம் போட்டு அதோட ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியும், இவர் சொல்லும் போதே தெரியும் இவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு நினைத்தாலும் சொன்னாலும் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார் என்கின்ற சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேசினேன். ஒருவேளை இன்றைக்கும் ஒவ்வொரு வாரமும் பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் அடியனோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். இன்னும் அதிகமான வேத வசனங்களை தியானிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார் என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கு ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி இருக்கக்கூடிய 20 நிமிடங்களில் நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார்? ஒன்று, கர்த்தருடைய ஆலயத்திலே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்போ ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம். உறுதியாய் நிலைத்திருந்து தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேர் பூமியிலே ஆழத்திலே எப்படி ஒரு வேர் இருக்கிறதோ அது ஆழத்தில் போகும்பொழுதுதான் செடியோ அல்லது மரமோ நல்ல விதத்திலே வளரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய, அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே ஆழமாக தேவனுடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, மனோபாவத்தை உடையவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறோமா? நிறைய காரியங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார்? மானிட்டர். ஓரிடத்திலே நிலைத்திருப்பார்கள், அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்படியானால் நிலைத்திருப்பவர்கள் எந்த இடத்திலே? போன வாரம் அதான் சொன்னேன், கண்ட இடங்களிலே உங்களுடைய பலிகளை செலுத்தக்கூடாது. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட, உங்களுக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட, உங்களுக்கென்று அடைக்கப்பட்டு அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அந்த இடத்திலே மட்டும்தான் தகன பலிகளை செலுத்த வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். அதாவது அந்த உங்களுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆலயத்திலே நீங்கள் தரித்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய வசனத்திற்கும்
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்ப தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனத்திற்கும் கர்த்தரின் வல்லமைக்கும் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கும் அதிக முக்கியத்துவம் எவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு குறிப்பையும் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனோடு மக்களோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை விட்டு விலகாமல், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையாமல், பின்வாங்காமல் இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. என்ன பாருங்க, வேத வசனத்தை நீங்க ஆழமா கவனிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆமென். ஆக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார்? அவருடைய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பவர்கள். சமூகம் என்று சொன்னால் என்ன? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய சமூகம் என்பது தேவ பிரசனம் நிறைந்த ஒரு இடம். அதுதான் இந்த பரிசுத்த ஆலயம். கையில் தட்ட மாட்டீங்களா? ஆகவே இந்த இடத்திலே யாரெல்லாம் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அல்லது பரிசுத்த பர்வதத்திலே எவர் ஒருவர் நிற்கிறார்களோ எல்லா நிலையிலேயும், எல்லா சூழ்நிலையிலேயும், அதாவது உங்களுக்கு தருணம் கொடுத்தாலும் தருணம் கொடுக்காவிட்டாலும், எந்தவித உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும், நாம் எந்த இடத்திலே நிர்ணயித்திருக்கிறோமோ அந்த இடத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். சபைக்கு வருகிறோம், போகிறோம், அதுவல்ல முக்கியம். எல்லாரும் வராங்க, போறாங்க, எல்லா மக்களும் வருகிறார்கள், போகிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் எதின் அடிப்படையிலே மக்களோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இதைதான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அருமையான ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இது ஓய்வு நாளில் பாட்டாகிய சங்கீதம் என்று தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஓய்வு நாள் என்றால் என்ன? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் நியாய பிரமாணத்தின்படி. ஆனால் கிருபையின் பிரமாணத்தின்படி ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, வாரத்தின் முதல் நாளில் எழுந்ததினாலே இன்றைக்கு நாம் வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாள் இதுதான் ஓய்வு நாள். ஆக இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிராகாரம் என்றால் எங்க நீங்க பார்க்கலாம்னா ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரம் பற்றி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய விசுவாசியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுசாக வந்தவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதையும் நான் உங்களுக்கு அதை எடுத்தால் ஒரு வருஷம் உள்ள போகும். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து. ஆசரிப்பு கூடாரம் என்பது முதலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம். நல்லா கவனிங்க, மோசேயின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின ஒரு மிகப்பெரிய ஞானமுள்ள மனுஷன் பெசலெயேல் என்கிற மனுஷன். அவன் தான் மிகவும் நேர்த்தியாக கட்டினான். அது ஒரு கூடாரம், டென்ட். அந்த கூடாரம் எங்கெங்கு புறப்பட்டு செல்கிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தின் மேல் தங்கி தாபரிக்கும். அது எப்படிப்பட்ட அமைப்பை அமைத்திருக்கும் என்று சொன்னால், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இது மகா பரிசுத்த ஸ்தலம். அதனால தான் இதை நம்ம கொஞ்சம் கனத்துக்குரியதாய் நாம் பார்க்கிறோம். இது ஸ்டேஜ் போட்டு ஆல்டர், இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அது என்ன? பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யார் இருப்பார்கள் என்று சொன்னால், இதில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான் பிரவேசிப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே லேவியர்கள் இருப்பார்கள், அதாவது சபையினுடைய வேலையை செய்கிற வேலையாட்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். பிராகாரம் என்று சொன்னால் போர்ட்டிகோ, இந்த போட்டி வெளில உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவர்கள் எல்லாம் பிராகாரம், அதுதான் பிராகாரம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்
அந்த கோவில்களிலே பிராகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் ஐயங்கார் மட்டும்தான் போவார், வேறு யாரும் பிரவேசிக்க முடியும். எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி ஆலயத்துள்ளே நுழைய விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐதீகம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அந்த இந்த அமைப்பை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் போய் பாருங்கள். இதற்காக கூட நீங்கள் போய் பாருங்கள். வீரராகவர் கோவிலாக இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கிற கோவில்களாக இருக்கட்டும், அது இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் இருக்கும். பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிராகாரத்திலேயும் ஜனங்கள் மட்டும்தான் வருவார்கள், எல்லாரும் வருவார்கள், எல்லா ஜனங்களும் வருவார்கள். குறிப்பிட்ட ஜனங்கள் அல்ல, எல்லா மக்களும் இந்த பிராகாரத்திலே வரலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் பார்க்க கூட முடியாது. அது பார்க்கக்கூடாதபடிக்கு ஒரு திரைச்சீலை போடப்பட்டிருக்கும், திரைச்சீலை போடப்பட்டிருக்கும். இதுதான் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு. இதை தான் சொல்லுகிறார் சங்கீதக்காரன், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிராகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நாட்டப்பட்டவர்கள். அப்படி நாட்டப்பட்டவர்களை எல்லாருடைய கண்களும் காணும். ராஜாக்கள் காண்பார்கள், அங்கிருக்கிற மக்கள் காண்பார்கள். அவர்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அல்லது விக்கிரகத்தை வணங்கினவர்களோ எவராக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் வாசமாய் இருக்கிறார்கள். அந்த பிராகாரங்களிலே வாசமாய் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை, செழிப்பை எல்லா கண்களும் காணும். அல்லேலூயா. அது உதாரணமாக ஒன்று சொன்னவங்க நல்லா புரியும். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டிலே ஆசீர்வாதங்கள் இருந்தது. அதை யாரெல்லாம் கண்டார்கள்? ராஜா காண்கிறான், எல்லா மக்களும் காண்கிறார்கள். புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற புறஜாதி ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்படைவார்கள். நீங்கள் கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள். எப்போ தெரியுங்களா? ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆகவே நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன? அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வேரூன்றி நிற்கிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நிலை நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்கள். அவர்கள்தான் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க. 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த கொரிந்து சபையானது வரங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு சபை, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு சபை, வரங்களினாலும் கிரியைகளினாலும் நிரப்பப்பட்ட ஒரு சபையா இருந்தது. அந்த சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக, கர்த்தருடைய ஆலயத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகாது, அவைகள் எல்லாம் பயனுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் என்று அறிந்து நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இந்த ஆலயத்திலே உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று புத்திமதிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்திலே அசையாதவர்களாக இருக்கிறோமா? நாமும் நிலையாக இருக்கிறது இல்லை, நாமும் அசைவுள்ளவராக இருக்கிறது இல்லை, அசையாதவர்களாக இருப்பது இல்லை. ஆனால் மற்றவர்களை அசைய வைக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களை உறுதி இல்லாதவர்களாய் மாற்றி விடுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ஆலயத்திலே, அது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல.
அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? அதற்காக அந்த நம்பிக்கையின் பேரிலே, அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களும் விருதாவா இராது என்று அறிய வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டோம் என்ற உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரு விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:24-25 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஐயா, உறுதியா நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள், கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டவர்கள், கிறிஸ்துவினுடைய போதனையை அடிப்படையாக அடித்தளமாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அசைய மாட்டார்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் அசிங்கப்படுத்திட்டார். ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரரை அசிங்கப்படுத்திட்டார். அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. ஆனாலும் அந்த சகோதரர் என்ன செய்தார்? அமைதியாக அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இருந்தார். ஒருவேளை அவர் மாம்சீகமாயோ அல்லது அவர் சோதரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாய், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனாய், ஆலயத்திலே நாட்டப்படாத ஒரு மனிதனாய் இருந்திருந்தால் அவர் பட்ட அவமானத்திற்கு அன்றைக்கே சபையை விட்டு வெளியே போயிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் போகவில்லை. காரணம் என்ன? அவர்கள் சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. கை தட்டுங்களேன். ஐயா, பாஸ்டர் பேசினா கூட, அதான் ஒரு முறை சொன்னேன் இல்லையா, ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பாஸ்டர் ஒரு வாலிப பையனை அழைத்து எல்லா மக்களுக்கு எதிராகவே அவரை அசிங்கப்படுத்திட்டார், ஏதோ தவறு செய்து விட்டான் என்பதற்காக. எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 506 நடந்த சம்பவம். இது கற்பனை கதை அல்ல, இல்லை செய்திக்காக கட்டுக்கதைகளை சொல்லுகிற பழக்கம் எனக்கும் இல்லை. அல்லேலூயா. உண்மையை மாத்திரம் நான் சொல்லுவேன். இது நடந்த சம்பவம் அந்த சவுத் சைட், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம். அந்த 600-700 பேர் இருக்கக்கூடிய எல்லாம் முழு சபையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார். உடனே எழுப்பி கேட்கிறார், பலால் என்று அடித்து விடுகிறார் பாஸ்டர். அடித்து விட்ட உடனே அதை குறித்து எதுவும் பண்ணாமல் அப்படி அமைதி. சபையை முடிந்த உடனே எல்லாம் அந்த ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே சபையில் கேட்கறது, கேள்வி கேட்கறது. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் அவரு இது பண்ணிட்டு, அவங்க சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்களே, அவர் எல்லாம் சபை விட்டு நின்றுவாங்க, நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தீர்கள்? அவர் பாஸ்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க அப்படின்ட்டாராம். இப்போ சபை மக்கள் எல்லாரும் அப்படியே கொதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவன் வாலிப பையன். அவங்க அப்பா அம்மா எதுவுமே கேட்கல. ஆனா மற்றவர்கள் வந்து போதர் இடத்துல கேட்கிறாங்க. அந்த குடும்பம் பெரிய குடும்பம், நிறைய பேர் வராங்க. இப்போ அது மாதிரி யாருன்னா ஒருத்தர் அச்சன் வச்சுக்கலாம், அப்போ அவங்க சார்ந்தவங்க கூட்டணி எல்லாம் அப்படியே வெளில போயிடுவாங்க. ஏன்னா அசிங்கப்படுத்தார், எங்க பையனை அசிங்கப்படுத்திட்டார். அடுத்த வாரம் நடந்தது என்ன தெரியுங்களா? அடுத்த வாரம் அந்த குடும்பமும் அந்த வாலிப பையனும் சபையில் வந்து உட்கார்ந்து அதே காரியத்தை செய்தார்கள். இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டேங்க. ஏன்னா எல்லா விசுவாசிகளும் ரொம்ப ஷேமாச்சு, அசிங்கமாச்சு, முகத்தில் கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க, அது உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார், அதை நான் செய்தேன். கர்த்தர் சொன்னார். போன வாரம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செடுத்திருப்பார்கள். ஒரே வாலி பிள்ளைங்க, இனிமேல் நான் அச்சலம் வாங்கிக்கணும்.
வாங்குவீங்களா? பதவி பிரமாணம் பண்ணாமா? நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண போகிறாங்கல்ல உங்க ஆளு. இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு 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 காரியம் மட்டும் நல்லா தெரிஞ்சு. என்ன காரியம்? நம்ம சமையலில் 75 பேர் அந்த அந்த கட்சி தான் ஓட்டு போட்டுக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். இதை எனக்கு ரகசியம் என்னன்னா, அப்போ எல்லாருமே டிவி பார்த்து சினிமா பார்க்குற ஆட்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆமே, பார்த்தா தாங்க அது அந்த அந்த ஆசை வரும். மொபைல்லையோ அல்லது திரைப்படத்திலேயோ அல்லது டிவிலேயோ அடிக்கடி பார்த்து 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 தான் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகி ஓடு போட்டாங்க. உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. எது எப்படியோ போகட்டும், எது எப்படியோ போகட்டும். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராய் வரக்கூடிய நம்முடைய சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம சபைக்கு பக்கத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார். அது ரொம்ப சந்தோஷம். சகோதரர் குட்டி பிரகாசம் என்கிற குட்டி அவர்கள் எம்எல்ஏ, பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஆகிட்டார். அப்போ 234 தொகுதியில் ஒரு எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ. ரெண்டாவதாக கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ விஜயகுமார், சகோதரர் சாந்தசீலன் அவருடைய காலேஜ் மேட், அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். எனக்கும் தெரிஞ்ச நண்பர், என்னுடைய நாங்கள் படித்த கல்லூரியில் அவர் சீனியர், நான் ஜூனியர். ஆமே, அவரும் எனக்கு தெரியும். 2 எம்எல்ஏ, 234 தொகுதியில் 2 எம்எல்ஏ நமக்கு தெரியும். கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் செயல்படக்கூடாது, அதுதான் நம்ம எண்ணம். எந்த ஆட்சி வருதோ, ஏடிஎம்கோ டிஎம்கோ, இப்போ புதுசாக வந்திருக்கு டிவிகேவோ, எது வந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது, மக்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. அவர்கள்தான் ஒரு ஆட்சி அமைக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்சி அமையக்கூடிய விதத்திலே நடக்கும்படி அமைச்சர்களுக்காக, முதலமைச்சருக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, போகட்டும். அப்போ கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அசைவில்லாதவர்களாக இருப்பார்கள். அதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வீடு அசையாமல் இருந்தது. ஏனென்றால் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திமாரம் போடப்பட்டு இருந்தது. 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கும் பொழுது, அந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அந்த அஸ்திபாரம் எது? கன்மலையாகிய கிறிஸ்து. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் எதற்காக முந்தின சம்பவம் சொன்னேன், அதுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய தரமானது எதின் மேலே போடப்பட்டிருக்க வேண்டுமானால் உலகத்தின் மேல் அல்ல, உலகத்தினுடைய ஆசையின் மேல் அல்ல, உலகத்தினுடைய காரியங்கள் மேல் அல்ல, கிறிஸ்துவின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால், கிறிஸ்துவிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால், நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிராகாரங்களிலே செலுத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப பெருமழை பொழிந்தது அப்படின்னா, பெருமழை எதற்கு அடையாளம்? உபத்திரவம், பாடுகள், ஏன் மரணம் கூட வரலாம், மரணம் கூட வரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அருமையான சகோதரி கிளாரா அவர்கள் குறித்து, தன்னுடைய மகனை இழந்த ஒரு சூழ்நிலையிலேயும் எந்த விதத்திலேயும் அவர்கள் தெய்வத்தை எந்த விதமான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் சொல்லவில்லை, எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடந்தது. எல்லாருக்கும் மிக மோசமான ஒரு வேதனையான சம்பவம் தான். சபை மக்கள் எல்லாருக்குமே சம்பவம், அது வேதனையான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலேயும் தெய்வத்தை விடாமல், தெய்வத்தை மறுதளிக்காமல், தெய்வத்தை ஒரு சிறிய அளவு கூட கசப்பான ஒரு எண்ணம் உண்டாகாமல், அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஏன் நான் சொல்றேன்னா, உபத்திரவங்கள் வரலாம், சொத்து சுகங்களை இழக்கலாம், அல்லது அநேகருடைய மரணமே நம்மை நேர்ந்து அவைகளின்படி நம்மை ஆற்றலாம். அப்படிப்பட்ட இழப்புகளின் மத்தியிலேயும்
கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு சபையாய், கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு மனிதர்களாய் நாம் வாழ்வோமானால் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் கைவிடப்பட மாட்டோம். அல்லேலூயா. அப்ப பெருவெள்ளம் என்பது எதை குறிக்கிறது? உலக ஆசைகள், உலக ஆசாபாசங்கள், லௌகீக பெருமைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. காற்று அடித்தது என்று சொல்வது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, இந்த ரெண்டையும் கொடுத்து பார்ப்பான். அதிலேயும் நீங்கள் அசையாமல் உறுதியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்திலே, கிறிஸ்துவின் வசனத்தினாலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால் நேரடியாக பிசாசே களத்தில் வந்து இறங்குவான். நேரடியாக சாத்தானே களத்தில் வந்து இறங்கி அவன் நேரடியாக சந்தேகத்தை, பயத்தை எல்லாவற்றையும் கொடுத்து அவன் எப்படியாவது உங்களை விழ வைப்பான். அவைகளிலேயும் நீங்கள் உறுதியாக நிலை நிற்பீர்களேயானால் நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். என கண்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்ட பின் தான் அது சுத்த பொன்னாக விளங்கும். ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீர்கள், விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த விசுவாச ஓட்டத்திலே, இந்த விசுவாச ஓட்டத்தை முடக்குவதற்கு சாத்தான் பிசாசானவன் நேரடியாக களத்தில் இறங்கி உங்களை தவறான பாதையிலே கடத்தி செல்வான். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகாதபடிக்கு தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் தான் தேவனால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய வாயிலே கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. நம்முடைய வார்த்தையிலே பொய்யான வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கொலோசியர் 2:6, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, 7வது வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 6வது வசனம் போடுங்க. 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். முதலில் வாழ்ந்தது பாவத்தில் வாழ்ந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்தோம், பாவ சிந்தனையிலே வாழ்ந்தோம், பாவ எண்ணங்களோடு வாழ்ந்தோம், கெட்ட வார்த்தைகளை பேசினோம், பொய் பேசினோம், மற்றவர்களை தூஷித்தோம், எல்லாவற்றையும் செய்தோம். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவருக்குள் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு அவருக்குள் வேர்கொண்டிருக்கிறபடியினால், அல்லேலூயா, அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். யார் மேலே? கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு. ஏன்னா ஒரு பில்டிங்க்கு, ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அஸ்திபாரம் தான் எவ்வளவு பெரிய வலுவையானாலும் தாங்கிக் கொள்ளும். அஸ்திவாரம் எப்படி போட்டோமோ அதுதான் நம்ம கட்டடலாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சத்தியத்தில் அஸ்திவாரம் போடப்பட்ட சபை. கை தர மாட்டீங்களே, பிக்சர் இருக்குதாப்பா உங்கள்கிட்ட. அல்லேலூயா. நீ கை தரலன்னா அப்போ நான் சத்தியமே பேசல, கதை விட்டுருந்தேன்னு அர்த்தம். இங்கெல்லாம் கதை விடுற இடமெல்லாம் இது அல்ல. சத்தியத்தை சத்தியமாய், பிரதர் ஜோசப் சொன்னார் இல்லை, கட்டன் ரைட்டாக பேசுறது. ஆமே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஒரு சபை இது. நமக்கு பணம் இல்லாதனால என்ன அது கம்பி நிற்க வச்சு பில்லர் போட்டிருக்கிறோம். ஆனால் எங்கேயும் அவ்வளோ வீரெல்லாம் விடல. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் ட்ரெயின் போயும் எவ்வளோ வேகமாய் டபுள் டெக்கர் சூப்பர் பாஸ் எது போயும் வீரர் விடலை. அப்போனா நம்ம சபை கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டுப்பட்டு இருக்கிறது, வசனத்திலே சிறப்பட்டு இருக்கிறது, வசனத்தில் நின்றிருக்கிறவர்கள். நான் சொல்கிறேன் பாருங்களேன், யாரெல்லாம் வசனத்திலே நின்றிருக்கிறீங்களோ, வசனத்திலே கட்டப்பட்டிருக்கீங்களோ, வசனத்திலே நிறைந்து காணப்படுகிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, அவர்களை பாசு திட்டினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் இந்த பாசிலே சுற்றி சுற்றி வருவாங்க.
கை தட்டலைன்னா நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதான் உண்மை. நான்லாம் வளர்க்கப்பட்டது அப்படிப்பட்ட சபை தான். ஒன்று சொல்லுமா, நான் நல்லா பாடுவேன். இந்த திருவள்ளூர் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துலேயும் ரொம்ப கலக்கணுவேன். இன்றைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆத்தமனேசர் ஸ்டீபனா தெரியுது, ஏடபிள்யூ ஸ்டீபனா தெரியாது. ஆத்தமனேசனா தெரியும். ஏன்னா ஐபிசியில் இருக்கும்போதே அந்த இசை ஊழியத்தை ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் சென்று பாடினவன் தான். இசை வாசிக்க தெரியும், எல்லா இசை இயக்குநர்களும் தெரியும். படையாள் இப்போ இல்லை, படையாள். நல்லா பாடுவேன், நல்லா பண்ணுவேன். நான் ஒரு ஆள், இன்னைக்கு நீங்கள் எல்லாம் செய்கிற வேலையை நான் ஒரு ஆள் செய்வேன். ஆனால் இவ்வளோ செஞ்சும் எனக்கு ஒரு பாட்டு கொடுக்க மாட்டான். பாடவே தெரியாது, ஸ்கேல்லே பாட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதனால் நான் வேறு சபைக்கு போயிட்டேனா? வேறு சபைக்கு போயிட்டேனா? இல்லை, கடைசி வரைக்கும் ஒரே சபையில் நிலைத்திருந்தேன். அல்லேலூயா. ஐபிசியில் பிரச்சனை வந்து சபை உடஞ்சதுனால தான் வெளில வந்தோம். உடஞ்சதுனால தான் நாங்கள் வந்தோம் வெளில. நானும் சகோதரி சாமிதாஸ் சாங்கில் அவங்க சுமதி சிஸ்டர் அவருடைய குடும்பமும், சகோதரி போனா அவருடைய குடும்பம் உடஞ்சதுனால. ஏன்னா பாஸ்டுக்கு விரோதமாக ஒரு விசுவாசி எழுந்துட்டார். சபையில் எழுப்பி சபை நடந்து கொண்டிருக்கிறது, சபையில் எழுப்பி சாட்சி சொல்கிறாருன்னா சாட்சி 1 மணி நேரத்துக்கு மேலே சொல்லிட்டார். அந்த மனிதனால் உடைக்கப்பட்டது சபை ஐபிசி. அதனால தான் வெளில வந்தோம். எல்லா வேலை செஞ்சாலும் எல்லாம் பண்ண, நோட்டீஸ் வால் போஸ்ட் ஓட்டுவேன். ஆபில் என்ன சொல்லுவார், ஆபில் எனக்கு எல்லா மீட்டிங்கும் ஆபம் ஓட்டுவேன். நான் தான் கூட கொடுப்பேன். ஏன்னா எல்லாம் தெரியும். எங்கே போனாலும் யாருக்குன்னா என்ன சீப்பன் சொல்லுவாங்க. அவர் அப்பயே சொல்லுவார், ஐயா சார் ஸ்டீபன் ஒரு எம்எல்ஏ என்ன ஜெயிச்சலம் பொழுது அப்படின்னுவார். ஒரு வீட்டில் அதை ஒட்டிட்டு இருக்காரு. யார், ரவி அண்ணனும் ஆபில் பாஸ்டர் மச்சானும் ரவி அண்ணன் ஜோயல் அண்ணன் அவங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கத்துறான் பயங்கரமா அந்த வீட்டில். இந்த சத்யா ஷோரூம் பக்கத்தில். நல்லா ஞாபகம். நான் வேற ஒருத்தருக்கு ஒன்று அப்போ தான் வரேன். அப்போ ஒட்டாத கட்ட திட்டிட்டு இருக்கான். நான் வந்து நின்னோடனே பார்த்தோன்னே, என்ன ஸ்டீபன் நீயா அப்படின்ட்டான். அது மணி என்ற ஒரு பையனுடைய வீடு. சரி ஓட்டிக்க உங்களுக்கு தான், ஓட்டிக்க அப்படின்ட்டான். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்களை பட. இந்த கந்தசாமி மண்டபத்தில் செட்டு ஏற்றவே மாட்டேன். எங்கள் செட்டு தான் போடணும், உங்கள் செட்டில் வெளியே செட்டு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் வீட்டை போய் குளிச்சுட்டு வந்துட்டு வரது இருக்கேன். மேனேஜர் சொல்லிட்டார், பாஸ்டர் கிதியோன் பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறேன், செட்டு போட முடியல. பெரிய ஒரு ஊழியக்காரரை அழைச்சி நம்ம ஜிபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு கூட்டி அழைத்து மீட்டிங் நடத்துகிறோம். குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா எல்லாம் கீழே இருக்குது செட்டெல்லாம். ஏன் மேலே எதுனா மேனேஜருக்கு அனுப்பமாட்டேன்ட்டார். அந்த மேனேஜர் போய் பேசி அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் மேலே ஏற்றணும். ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அந்த நேரத்தில் நான் சந்தித்தோம். தைரியமாய் எவராய் இருந்தாலும் தைரியமாய் போராடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு எந்த விதத்திலும் சான்ஸே கொடுக்கல, ஸ்டேஜே ஏற்றலை. நான் மறைந்திருந்து நான் ஊழியம் செய்தேன். நான் மறைந்திருந்து தேவ பிரசனத்தை உண்மையாய் நிறைவேற்றினதினால்தான் எனக்கு இன்றைக்கு பல ஸ்டேஜ்களை கற்றுக் கொடுத்தார். தலைவர்களோடு கூட அமர செய்தார். எல்லா தலைவர்களோடும் கூட பேச செய்தார், உறவாட செய்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல அசிங்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல கேவலப்படுகிறீர்களோ, ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அப்படி அசிங்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, நீங்கள் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது கிறிஸ்துவின் சன்னிதானத்தை வசனத்தின்படி நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களேயானால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்களேயானால், நீங்கள் வரும் நாட்களே செழித்திருப்பீர்கள். ஊழியத்தின் பாதையில் நான் பட்ட அவமானங்கள்லாம் அதை போல நீங்கள்லாம் கொஞ்சம் கூட படவே மாட்டீங்க. அந்த சுருக்குன்றதே வராது எனக்கு. இப்போ தான் கொஞ்சம் சுருக்கு வருது, கோபம் வருது. அப்போலாம் கோபமே பட மாட்டேன், சுருக்கே வராது, கோச்சிக்கவே மாட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கொலோசியையில் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேட்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தினால் போதிக்கப்பட்டு இருப்பீர்களேயானால், கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன என்பதை கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த சோத்திரம் வார்த்தைகளின்படி நீங்கள் போதிக்கப்பட்டு இருப்பீர்களேயானால், நீங்கள் விசுவாசத்திலே
உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. அப்போ உங்கள் வாயிலிருந்து எதுதான் வரணும்? ஸ்தோத்திரம் தான் வரணும். சபித்துள்ள வரக்கூடாது, சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்திலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் அதனால் அப்படிதான் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இன்னொரு வசனம் நீங்கள் வாசி பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் 3:16 வசனங்கள் வரைக்கும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 16 வசனம் போடுங்க. தேவனுடைய அன்பிலே ஆவிக்குள்ளான மனுஷன் அன்பிலே வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நாம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். வெளிப்புறத்தில் இருக்கிற மனுஷனுடைய பலத்தை ஆண்டவர் என்றைக்குமே விரும்புவதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆவி உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் பலமுள்ளவனாய் இருக்கிறானா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ உள்ளான மனுஷன், அதான் பாடுற பக்தன் பெர்மான்ஸ் அவர்கள் பாடுற, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. போகாதே நீ சோர்ந்து போகாதே. அப்போ உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டுமே ஒழிய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வெறிக்கொண்டு எழும்பக்கூடாது. அதுதான் உள்ளான மனிதன் ஆவியினால் உள்ளான மனிதன் வல்லமையிலே பலப்பட வேண்டும். அப்போ வல்லமை டுனாமிஸ் வல்லமை, அது கர்த்தருடைய வல்லமை, அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய வல்லமை, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலத்திலே நீங்கள் பலப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். 17ஆம் வசனம். விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? 2 வாரம் உங்களோடு பேசியிருக்கேன். இந்த 2 வாரம் பேசின அந்த வார்த்தைகள் உங்களை உள்ளான மனிதன் பலப்படக்கூடிய விதத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இந்த நாள் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளரக்கூடிய ஒரு நாள். இன்னும் மாம்சம் அழியவில்லை என்று சொன்னால், மாம்சத்தும் ஒழியவில்லை என்று சொன்னால், இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவராலே போதிக்கப்பட்டிருப்பீர்களா? இருக்கக்கூடிய நிலையிலே இராமல் இருப்போமானால் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோமா கர்த்தருடைய ஆலயத்தில்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உள்ளான மனுஷன் பலப்படுகிறதா அல்லது உள்ளான மனுஷன் மிகவும் பலவீனப்பட்டு போகிறதா, வியாதிப்பட்டு போகிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் ஆவியிலே பலப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆவியானவருடைய பலத்தினாலே நிரப்ப போகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நான் நிரப்ப போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீர்களே, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் கேட்போம், உள்ள இருக்கிற வரைக்கும் தான். அதுலேயும் நிறைய பேர் கேட்பது கிடையாது, அது வேறு விஷயம். வெளியில போயிட்டோன்னு வச்சுங்களேன், மறுபடியும் அதே பழக்க வழக்கங்கள் தான், அதே பேச்சுகள் தான், அதே குறைகள், அதே வார்த்தைகள். அப்போ என்னன்னா, வெளியில இருப்பதற்கும் உள்ளே இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் எப்படி, ஏன்னா உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ளாய் நிரம்பி இருப்பான், ஆனால் உள்ளேவும் அப்படிதான் இருப்பான், வெளியும் அப்படிதான் இருப்பான்.
அப்படி நம்முடைய வார்த்தையிலே ஒரு சரியான மாற்றம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவின் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எவர்கள், எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆழமாக வேரூன்றி இருப்பவர்கள். ஆழமாக வேரூன்றின்னா அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேலே போடப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவானவர் போதிக்கப்பட்ட போதனையின்படி வளர வேண்டும். கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி வளரணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று புரியும், நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ புரியும், இந்த சூழ்நிலைக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சொல்லட்டுமா? நீங்கள் ஆமோசினா சொல்கிறேன், ஏன்னா அரசியல்லாம் பேசக்கூடாது இல்லை. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வாலி பசங்களுக்கு சொல்லட்டுமா? டிவிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், டிஎம்கே தீய சக்தின்னு. அதை கேட்டு நீங்கள் ஓட்டு போட்டீங்கல்ல, என் ஆண்டவர் எவ்வளவோ பிரமாணம் சொல்லி அதன்படி நடந்தால் இன்றைக்கி என்றைக்கோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்கிறது தான் செய்வார், செய்து தான் சொல்லுவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? உங்களுக்கு நல்ல காரியங்களை மட்டும்தான் போதித்து கொடுத்தார். வாசி பாருங்க, மத்தேயு ஃபுல்லாக வாசி பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது வரைக்கும் வேதத்தை வாசிக்காதுங்க. இந்த 4 புஸ்தகங்களை மட்டும் வாசிங்கன்னா போதுங்க. நீங்க தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நான் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆழமாக வேரூன்றிருப்பார். அப்போ எப்படிப்பட்ட ஆழமானா கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கணும். கிறிஸ்துவானவர் போதித்த அந்த போதனையின்படி நடக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்திற்கு முழங்கால் படிடுவோம். நிறைய காரியங்கள் சொல்லணும், ஆனால் நேரம் இல்லாதனால இன்றைக்கி சாட்சியின் வாரமாக இருக்கிறபடினால இன்றைக்கி நேரம் இல்லை. தயவு செய்து நீங்கள் எல்லாம் முழங்கால் படியுங்க. யார் தெரியுமா கிறிஸ்துவின் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க? நான் சொல்லுகிறேன், தேவ பிரசனத்தை எந்த விதத்திலையும் அசட்டை பண்ணாமல், தேவனுடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலையும் அசட்டை பண்ணாமல், அதை முழு மனதாக யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி இருக்காது. கர்த்தருடைய வல்லமை பெறவில்லை என்று அர்த்தம். எல்லாம் கண்ணு முடுங்க, வாலி பிள்ளைகள் எல்லாம் கண்ணு முடுங்க. ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் செழித்தோங்குவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் போதனையிலே ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே, கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து செயல்படுங்க. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாக இருக்காது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்கா. விசுவாச மக்களே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. ஹல்லேலூயா. இது சிந்திக்கக்கூடிய காலம், நேரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நான் அனுபவபூர்வமாய் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுவேன், நான் ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன், நான் ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் சாதிப்பேன் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்.
நாட்டப்பட்டவர்கள் நேரத்தை பார்க்க மாட்டாங்க, சமயத்தை பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய வேலையை துச்சமாய் எண்ணுவார்கள், ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள், ஆராதனையிலே கடைசி மட்டுமா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். அவர்கள்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களா? இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஆராதனை நேரத்துக்கு சரியாய் முன்பதாகவே வந்து இங்க தேவனுடைய பிரசன்னத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டவர்கள் ஏன் தெரியுமா? வேதவசனம் சொல்வது, எங்க 2-3 பேரின் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். 2 பேர் சபையில வந்துட்டாங்க கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபையில இருக்கிறார். தம்பி கண்ணுங்க, அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவனாய் இருக்கிறேனா? கர்த்தருடைய ஆவியின் பலத்தால் நிரப்பப்பட்டவனாய் இருக்கிறேனா? கர்த்தருடைய வல்லமையால் பலப்பட்டவனாய் இருக்கிறேனா? அல்லது மாம்சத்திற்கு இடம் கொடுத்து நாம் தேவ ஆவியை துக்கப்படுத்துவர்களாய் இருக்கிறேனா? இன்றைக்கு நீங்க உங்களை நீங்களே வைத்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். இதுதான் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம், சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைந்து, ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், இதுவரைக்கும் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்ற தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருப்போமானால், நான் இன்னும் சொல்ல பாருங்களேன், நீங்க வசனத்தை பேசுகிறவர்களாக இருந்தீங்கன்னா யாரிடத்தில் வாழாலும் பரவாயில்ல, நீங்க எங்க யார்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல, நீங்க தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவீர்களேயானால் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஜீவனுடையதா இருக்கும், அதுதான் உங்களுக்கு பலமுடையதா இருக்கும். 2 சீஷர்கள், எம்மாவு சீஷர்கள் நடந்து கொண்டு போறாங்க. அவங்க நடந்து கொண்டு போகும்போது வீண் வார்த்தைகளை பேசவில்லை. வேதம் சரியாய் குறிப்பிடுகிறது, அவர்கள் வீண் வார்த்தைகளை பேசவில்லை. அவர்கள் பேசினதெல்லாம் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டு போகிறார்கள், அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் தான் உண்மையான சீஷர்கள், உண்மையான சீஷர்கள். இயேசுவை பற்றி, கிறிஸ்துவை பற்றி சிந்தித்து செயல்படுகிற, அல்லது கிறிஸ்துவை பற்றி, வசனத்தை பற்றி கவனிங்கள. நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? கண்ணு மூடி கவனிங்க. நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாருன்னா அது மார்க் போடுவாங்க. மெசேஜ் கொடுத்தானா இது கேட்பாங்க, என்ன பிரதர், என்ன சிஸ்டர், இது சரியா, இது சரியா, இப்படியா அப்படியா? நீங்க இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா ஆவியிலே பலப்படுகிறவர்கள் அல்ல, ஆவியிலே பலப்படு வசனத்திலே கட்டப்பட்டவர்கள் அல்ல. வசனமே உங்க இருதயத்தில் இல்லை என்ற அர்த்தம். என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் நல்லா கவனிச்சிங்களேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஃபாதர் பெர்க்மன்ஸ் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப லகுவா இருக்கும். ஏசு 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 அது மாதிரி தான் சொல்லுவார். யார் யார் ரட்சிக்கப்படுவாங்க? அந்த வார்த்தையை கேட்டு எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. எவ்வளோ பேர் அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவர் ஒப்புவிட்டு அந்த மனிதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த இயேசு என்கிற வார்த்தையை கேட்டால ஜனங்கள் சாரசாரைய திறத்தரா ரட்சிக்கப்படுறாங்க. அந்த வசனத்தை கேட்க ஏராளமான ஜனங்கள் வருகிறார். ஏன்னா ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டாதவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பேசின வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் உணர்த்துகிறார். என் ஆண்டவர் அப்படி உணரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்படி இந்த வசனத்துக்கு விரோதமா குறை பேசிட்டு வசனத்தை விரோதமா பேசிக்கொண்டு இருப்பீர்களேயானால் நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த எம்மாவு சீஷர் 2 பேர் கூடினாலே மற்றவங்க பற்றி தான் பேசுவாங்க. ஆனா அந்த சீஷர்களோ கிறிஸ்துவை பற்றி பேசி உரையாடி கொண்டு போகிறார். அந்த அனுபவம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிறதோ அவன்தான் உண்மையான சீஷன், அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். அவனுக்குள் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் வல்லமையாய் பலப்படுத்துவார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவான்.